இப்போ இது பார்த்தீங்கன்னா கையில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா பாம்பு பிளான்டர் சொரியாசிஸ். பாம்புலேயும் சைடில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மாதிரி சொரியாசிஸ் மாதிரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஹெட்டில் இருக்கிறதுனால இது டீனியா கேம்பிட்டஸ் ஒயிட்டாக இருக்குது. இந்த சொரியாசிஸ் மாதிரி பாம்பு டெபிசிட் இங்கே ஒயிட்டாக ஹெட் இருக்கிறதுனால டீனியா கேம்பிட்டஸ். இது பார்த்திங்கன்னா டியூபர்குலஸ் வெரிகோசா கியூட்டஸ்னு சொல்லக்கூடியது டிபிவிசி ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக்ஸ் ஆர் கம்பல்சரிலி ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக்ஸ் வந்து கம்பல்சரியாக கொடுக்குறாங்க. அப்புறம் மெடிசன்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல் இன் திஸ் கண்டிஷன். நம்ம மெடிசன்லாம் ஆர் நாட் யூஸ்ஃபுல் இன் திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த கண்டிஷனில் பாளையங்கோட்டை டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா டியூபர்குலஸ் வெரிகோசா கியூட்டஸ் டியூபர்குலஸ் வெரிகோசா கியூட்டஸ் டியூபர்குலஸ் வெரிகோசா கியூட்டஸ்னு சொல்ல கிடையாது. டியூபர்குலஸ் மாதிரி இருக்கா, டியூபர்குலஸ் மாதிரி வெரிகோசா கியூட்டஸ் பிட்வீன் வெயின்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட ட்ரீட்மெண்ட்டு ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கம்பல்சரி கிவன் ஆர் மெடிசன்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல் இன் திஸ் கண்டிஷன். நம்ம மெடிசன்ஸ் வந்து நாட் யூஸ்ஃபுல் இன் திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து பெரும்பாலும் நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. 24 ஃபீமேலுக்கு பாளையங்கோட்டையிலேருந்து அந்த ஃபீமேலுக்கு இந்த டியூபர்குலஸ் வெரிகோசா கியூட்டஸ்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் வந்து யூஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேறு இது பார்த்திங்கன்னா இதை பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மோஸ்ட்லி இந்த கால் இடுக்குலேயும் கால் இடுக்கில் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அப்படி சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறமேட்டுட்டு ஃபீமேலுக்கும் ஒருத்தவங்க கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆம்பெட்டில் கோவில்பட்டு ஹிட்ரன்டெனிட்டிஸ் செப்பரேட்டிவ் ஒன் அக்குள் அப்போக்ரைனிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஈஸியாக க்யூர் பண்ணலாம். இந்த அக்குள் கட்டி எல்லாம் இது வந்து மோஸ்ட்லி பித்தத்தினால ஹீட்னால தான் கட்டியாக வந்து அப்புறம் ஹீட்னால கட்டியாக வந்து பஸ்ஸாக வருது. இது நல்ல குளிர்ச்சியான சந்தனமும் அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி காத்தோட்டமும் படுக்க வச்சு க்யூர் பண்ணாலே க்யூர் பண்ணி அப்போ தண்ணி போட்டு கலந்தாலே க்யூர் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு நல்ல அரப்பு தூள் வச்சு குளிச்சுட்டு வந்தாலே க்யூர் ஆகிடும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாலே மோஸ்ட்லி க்யூர் ஆகிடும். ஆனால் அது பண்ணாமல் இப்படி பண்ணால் இந்த டிசீஸ் வரதான் செய்யும். இதுக்கப்புறமேட்டு எலிப்பின்ட்டு இந்த டிசீஸு இது என்ன டிசீஸ், இந்த டிசீஸ் எதனால வருது அப்படின்னா கருணக்குட்டம் சொல்லக்கூடிய லைக்கன் பிளானஸ் திருநெல்வேலி டவுனில் இருக்கு. எங்களுக்கு கருணக்குட்டம்னா லைக்கன் பிளானஸ் சொல்கிறாங்க. கருணக்குட்டம்னு சொல்லக்கூடிய லைக்கன் பிளானஸ் காலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்குது. பிளாக்கிஷாக இருந்தாலே லைக்கன் பிளானஸ் அது. கருணக்குட்டம் வந்து லைக்கன் பிளானஸ் எல்லாம் வரக்கூடியது கருணக்குட்டம். அப்புறமேட்டு இது வந்து பிளான்டார் வெருக்கா. பிளான்டாரில் ஒரு குழு வணிகர் பிறகு இவங்களோட டயக்னாசிஸ் வந்து என்ன பிளான்டார் வெருக்காவா இது கன்ஃபார்மாக என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டிஃப்ரென்ஷியல் மொலஸ்கம் கண்ட்ரோஜியஸ்ன்னு நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்காங்க. இது மொலஸ்கம் கண்ட்ரோஜியஸும் கிடையாது. இது வந்து பிளான்டார் வெருக்கா. மொலஸ்கம் கண்ட்ரோஜியஸும் கிடையாது. இது வந்து பிளான்டார் வெருக்கான்னு சொல்ல கிடையாது. டிசீஸ் ஆஃப் ஹேர் ஹைப்பர்ட்ரைகாசிஸ் கிரே ஹேர்லாம் வரும். அப்போ டிசீஸ் ஆஃப் நெயின் சப் என்கடாசிஸ் ஹைப்பர்கெரட்டோசிஸ் வரும். அப்புறம் ஒனிகோலைசிஸ் வரும். கோயிலா நைக்கியா வரும். பேரனைக்கியா
பாக்கி ஒன்னைக்கியா இதெல்லாமே டிசீஸ் ஆஃப் நீட் வரும். டிசீஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ்ல ஏத்ரோஸ்க்ளரோசிஸ், ஆர்டரியோஸ்க்ளரோசிஸ், ரேனாய்ட்ஸ் ஃபினோமினா, ரேனாய்ட்ஸ் டிசீஸ், அன்யூரிசம், எம்பாலிசம், ப்ரெவென்டம், பிஇடி, த்ரோம்போ arteriooperations, clinical features, pathogens, complication. Diseases of Behçet's glandsல acne vulgaris, அதோட types, GAGs, grade classification of acne. GAGs is great classification of acne. அப்புறம் அது வரக்கூடிய காமன் சைட்ஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸால் வரக்கூடியது அப்படிங்கிறதுலாம் வரும். அப்புறம் வந்துட்டு லைக்கன் எல்பின்னு சொன்னாலே அது லைக்கன் பிளானஸை தான் குறிக்கும். இது பார்த்திங்கன்னா அவங்க கையிலையும் அவங்க முதுகுலையும் நம்ம அழகாக பார்க்கலாம். திடீர் ஜங்ஷன்லேருந்து வராங்க. இதோட டயக்னோசிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லைக்கன் பிளானஸ் வருவாங்க. ரீசன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 இது லைக்கன் பிளானஸ். பார்த்தா எனக்கு தெரியும் லைக்கன் பிளானஸ் யாராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. வல்லவன் கோட்டையில் வந்து எங்களுக்கு ஏபிசிடி, ஏர்போன், கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருக்கு. எப்படின்னா கழுத்தில் ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல, காலோட கையில் இதை நம்ம பார்க்குறோன்னா இது மோஸ்ட்டாக ஏர்போன் கான்டாக்ட்னால வரக்கூடிய ஏர்போன் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் தான். அப்புறம் ஹான்சன்ஸ் டிசீஸ், ஹான்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டீனியா வெர்சிகோலார் இதனால் வருது. இந்த ஹான்சன்ஸ் டிசீஸ்ங்கிறது ஹான்சன்ஸ் டிசீஸ் இது வந்து டெப்ரஸின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா டீனியா வெர்சிகோலார் நினைக்க வாய்ப்பு. ஆனால் இது அதில் ரெண்டுமே கிடையாது. இது வந்து டிஸ்காய்ட் லூப்பஸ் எரித்தமேட்டோசிஸ் வகை குழுமிலேருந்து வர டூட்டுக்குள்ள டிஸ்காய்ட் லூப்பஸ் எரித்தமேட்டோசிஸ். இது வந்து ஒரு ஸ்கின் ஜெர்ஸ் வரக்கூடிய டிசீஸ் தான். இது நம்ம ஒரு ஹான்சன்ஸ் டிசீஸ்னோ ஒரு டீனியா வெர்சிகோலார்னும் நினச்சி பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி சர்வாங்க தைலம் பியூட்டிஃபுல்லாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கோழி சர்வாங்க தைலத்தை இந்த கோழி சர்வாங்க தைலத்தை பியூட்டிஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கோழி குடல் ஒடியும் பதம் அப்படியே ஒடிஞ்சு நொறுங்கி வரும் அந்த கோழி குடல். இறை பெருமல்னு சொல்லக்கூடிய இனிப்புனா வந்து டியூபர்குலோசிஸ். இறைப்பெருமல் ப்ராங்கியல் ஆஸ்துமாக்கு சிறந்த மருந்து. இறைப்பெருமல் ஆஸ்துமாக்கு 5 to 10 ml எடுத்து 5 to 10 ml ஜஸ்ட் ஒரு 5 to 10 ml எடுத்து நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 ml எடுத்து வீடியோ 2 times
பாலில் நோயின் தீவிரத்தை பொறுத்து மில்கில் பாலில் நோயோட தீவிரத்தை பொறுத்து தரலாம். பாலில் நோயோட தீவிரத்தை பொறுத்து பாலில் நோயோட தீவிரத்தை பொறுத்து தரலாம். அந்த டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கொடுக்கலாம். 5 to 10 ml காலையும் நைட்டும் இதனோட முள்ளெலி தைலத்திலும் சம அளவு கலந்து வர சிறந்த குணம் கிடைக்கும். முள்ளெலி தைலத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். முன்னிலை ETSVS சித்தமத்த கல்லூரி செய்முறையில் இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்வாங்க தைலம், கோழி சர்வாங்க தைலம்னு சொல்லக்கூடியது பதம் வந்து கோழி குடல் ஓட்டியம் பதத்தை கொடுத்தோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது கருவந்தா வில்லேஜில் சொல்லக்கூடியது ஹெர்பஸ் ஃபாஸ்டர் சிங்கிள்ஸ் அக்கின்னு சொல்லக்கூடியது இவருக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். 65 மேல் இவங்களுக்கு இருக்கிறது என்னது டீனியா பேடிஸ்ன்னு சொல்லக்கூடியது. டீனியா பீடிஸ்னா மோஸ்ட்டாக வந்து ஜீசஸ் இவங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா அந்த விரல் இடுக்கில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. காலோட இந்த பொண்ணு மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஜீசஸ் தான் ஹெல்ப் பண்ணும். தவிர்க்க வேண்டிய உணவுக்கண் பொட்டலம் மணப்பனை வீரக வில்லேஜில் வந்து டயக்னோசிஸ் வந்து டீனியா க்ரோரஸ். டீனியா க்ரோரஸ் வந்து அலர்ஜி மாதிரி க்ரோரஸ் மாதிரி ஒரு படை மாதிரி இங்கே இருக்குது. இதெல்லாம் ஏன் வருது? அரப்புத்தூள் போட்டு நார்மலாக குடிக்காமல் சோப்பு வச்சு குடிச்சிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னால் வருது. நார்மலாக எங்கேயாச்சும் குடிக்கவங்களுக்கு பட்டு அப்புறம் எங்கே படுக்கிறவங்களுக்கு நிறைய தோல்கள் மாறும். தோல் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஜென்ரலும் தோல் நோய் இருக்கவங்களாம் என்னென்ன மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கத்திரிக்காய் சாப்பிட்றது, நல்லெண்ணெய், தோல் நோயெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் நோய் இருக்கவங்களாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன மாதிரி டிசீஸ்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா கத்திரிக்காய் பிரிஞ்சால் யூசேஜை குறைக்கணும். அப்புறம் நல்லெண்ணெயும் குறைக்கணும். பாம் ஆயில், கோல்ட் வின்னர் வந்துட்டு சூரியகாந்தி எண்ணெய் வகைகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரிஞ்சாலை வந்து அறவே நல்லா குறைச்சிடணும். அப்புறம் கத்திரிக்காய் சொல்லக்கூடிய தோல் நோயில் இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் நோய் இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் கத்திரிக்காய், நல்லெண்ணெய், பாமாயில், கோல்ட் வின்னர் உள்ளிட்ட சூரியகாந்தி எண்ணெய் வகைகள், தட்டை பேருமிச்சை, பேரெலுமிச்சை, அதிக அளவுள்ள புளி, முட்டை, சிக்கன், மீன், ஈரல், கருவாடு போன்ற கடல் உணவுகள். அப்புறம் உருளை, சேனை, கிழங்கு, சேப்பங்கிழங்கு வகைகள், கேழ்வரகு, சோளம், கம்பு, வரகரிசி, காளான், வாழைக்காய், பாகற்காய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும்.
மணப்படை ரிலேஷன் டீனியா க்ரூரஸ்னு சொல்லுவாங்க. இதை அவாய்ட் பண்ணிடணும். டீனியா மேனம்ங்கிறது ஃபிங்கர் டிப்ஸில் வரும். as you can see that only diagnosis tinea manamங்கிறது எங்கள் டைப் ஸ்மெல்லிட்டு சொல்ல பட் நம்மளால ஃபிங்கர்ஸில் பார்க்க முடியுது. ஏதாச்சும் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட டிசீஸ்க்கெலாம் ஒரு நல்ல பழக்கம் நம்ம வாழ்க்கையில் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கூட தோல் நோய்களை தவிர்க்க முடியும். கரப்பு தேய்ச்சி குளிக்கிறதோ இல்லை மண் தேய்ச்சி குளிக்கிறதோ அன்றைக்கி தான் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதுவும் மேலே குளிக்கப்பட்ட பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டிலேருந்து வராங்க ஃபீமேல். இவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. இந்த டீனியா க்ரூரஸ் வந்து சிவியராக இருக்கும். பாருங்கள் இந்த வெயிட்டையும் முன்னாடி பின்னாடி எப்படி எஃபெக்ட் ஆகிருக்குன்னு. இன்னும் க்யூர் பண்ணி காட் நல்லதுக்காக பெரிய அவங்க லைஃபே வீணாக போயிடுவாங்க. இந்த க்ரூரஸ்னால என்ன செய்ய முடியும், என்கிட்ட என்ன கொடுக்க முடியும்? தினப்பட செயல்பாடுகளே பாதிக்கப்பட்டிருக்கும். இயற்கையாக செயல்படவே முடியல இவங்களால. இந்த பாதிப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக டீனியா க்ரூரஸ் அதுவுமே ரொம்பவே சிவியராக இருக்கு. டீனியா க்ரூரஸ் இருக்கு, அதுவே ரொம்ப சிவியராக இருக்குது. டீனியா க்ரூரஸ் இட்ஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் இதில் பார்த்திங்கன்னா இச்சிங் வந்து மோஸ்ட்டாக இவங்களுக்கு வந்து இருக்காது, ரிலீவாக இருக்கும். மொதல் 60% ரிலீவ் இருக்கும். ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலாம்னா பிபிசி பல்லா சங்கு கொடுக்கலாம். இல்லை சிறங்கு கடிம்பு டேச கீ ரோல். சிறங்கு கடிம்பை வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணி இது கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இவங்க அப்ளை பண்ண இல்லை பரங்கிப்பட்டி குடிநீர் கொடுக்கலாம். 60 ml பரங்கிப்பட்டி குடிநீர் 60 ml கொடுக்கலாம். இல்லைன்னா சொல்லக்கூடிய சிறங்கு கைம்புன்னு சொல்லக்கூடியது கொடுக்கலாம். இது வந்து ஒரு கீ ரோல் அப்ளை பண்ணுது. எக்ஸ்ட்ராவில் அப்ளை பண்ணும்போது சிறங்கு கைம்பு ஸ்கின் டிசீஸ்க்கு கொடுக்கலாம். பிபிசி பலா சங்கு கொடுக்கலாம். ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் பிபிசி பலா சங்கு பிபிசி பலா சங்கு கொடுக்கலாம். சங்கு கொடுக்கலாம். சிறங்கு கழுவும் போது எக்ஸ்ட்ராலாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது. பரங்கிப்பட்ட குடிநீர் வந்து 60 ml கொடுக்கலாம். ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் ஸ்கின் மெடிசன்ஸ் கொடுத்தா more than 60% ரிலீவ் ஆகும். மாதிரி டீனியா மேனம் வரவங்களுக்கு கொங்கராய குறிஞ்சி ஈக்ரோமியா டியூ டு க்ரானிக் எக்ஸிமா அன்பா ஒருத்தவங்க தேய்ச்சி விட்டு குளிச்சு அப்படின்னாலே இந்த தோல்விகள்லாம் நிறைய குணமாக வாய்ப்பு இருக்கும். கொங்கராய குறிச்சின்னு சொல்லக்கூடியது 25 ஃபீமேலுக்கு இருக்குது.
கொங்கரை குறிச்சிலேருந்து வராங்க. இது வந்து ஈக்ரோமியா டியூ டு க்ரானிக் எக்ஸிமா. ரொம்ப க்ரானிக் எக்ஸிமா இருக்கிறனால அது ஈக்ரோமியாவாக மாறி இருக்கணும். இந்த 2 பிக்சரில் அது இருக்கும். PV is a life-threatening disease probably not treated regular modern medicines along with other methods are more beneficial than modern medicine alone. Sepsis, gangrene, malnutrition, dehydration due to oral pemphigus are common complications of PV. PVங்கிறது வந்து பெம்ஃபிகஸ் வல்கேரஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது இது வந்து டிஸ்காய்ட் லூப்பஸ் எரித்மெட்டஸ் அதர்வைஸ் கால்ட் chronic discoid lupus erythematosus discoid lupus erythematosus சித்தவண்டியிலேருந்து வராங்க. இதில் பாருங்க பெம்ஃபிகஸ் வல்கேரஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. செயினை தான் கட்டி வச்சுட்டு வந்தேன் எனக்கு. இவ்வளோ பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி கொடிய டிசீஸோடு இருக்காங்க. பெம்ஃபிகஸ் வல்கேரஸ்ங்கிறது பெருங்கொப்பள நோயின்னு சொல்லுவாங்க. பெருசாக கொப்பளமாக இருக்கக்கூடிய நோய். கொப்பளமாக இருக்க பெம்ஃபிகஸ் வல்கேரஸ் இஸ் an autoimmune skin disease. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூனிட்டியால் காஸ் ஆகக்கூடிய இது வந்து autoimmune skin disease. Desmogleins are cadherin proteins that is disease for skin cell adhesion, cellular velcro. டெஸ்மோக்ளின் தோல் புரதம் தோல் திசுக்கள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருப்பதற்கான ஒரு இணைப்பு புரதம். தோல் திசுக்கள்னு சொல்லக்கூடியது. இந்த தோல் திசுக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதற்கான ஒரு இணைப்பு புரதம் தான் இந்த டெஸ்மோக்ளீன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தோல் புரதம். ஒரு இணைப்பு புரதம். Antibodies produced against this desmogleins leads to pemphigus vulgaris. டெஸ்மோக்ளின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஆன்டிபாடிஸ்லாம் வந்து பெம்ஃபிகஸ் வல்காரிஸை காஸ் பண்ணுது. பஞ்சபாஷான சேந்திரம் தரலாம் 2 times வித் சீனப்பாவ குடிநீரோடு சேர்த்து கடும் பத்தியம் 6 நாள் இருக்கும். அப்புறம் 2 நாள் பத்தியத்தை ஊறிக்கலாம் ஓம் பால் குடியல் குடிச்சு. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் 8 daysக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் 8 daysக்கு வந்து ஆர்ஜம் ரசகந்தி மயக்கு பரங்கிப்பட்டை சூரம் பயகரை ப்ளஸ் அங்கே தரலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 8 daysக்கு ஆர்ஜியம் ரசகந்தி மயக்குன்னு சொல்லக்கூடியது தரலாம்.
நெக்ஸ்ட்டு ஒரு 8 டேஸ்க்கு ரசகந்தி மொழிகள்னு சொல்லக்கூடியது தரணும், மெடிசன் தரணும். அப்புறம் பரங்கிப்பட்டை சூரணமும் பழக்கரை அப்போல்லாம் சேர்ந்து மிக்சர் காம்பினேஷன் தரலாம். இந்த சேம் மெடிசன்ஸ் ரிப்பீட்டட் 3 டைம்ஸு. இந்த சேம் மெடிசன்ஸே 3 டைம்ஸு ரிப்பீட்டடாக தர்றோம். 6 டேஸ்க்கு கடும் பத்தி வந்துட்டு 2 நாள் முறிப்பு இருந்துட்டு அடுத்த 8 நாள் இந்த காம்பினேஷன் தரணும். மொத்தம் 16 நாள். இப்படியாக ஒரு 3 டைம் இதையே 3 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணோன்னா 16 நாள் ஒரு மண்டலம் கொடுத்த மாதிரி ஆகிடும். 6 நாள் தரும், 2 நாள் பற்றி முறிப்பு பால் தரும், அதோட குளியல் சேர்ந்து. இதுக்கப்புறமேட்டு 8 நாள் வந்து காம்பினேஷன் தரும். உட்கொள்ள சிறப்பாக கட்டுப்படும், இழந்து தெளிவு இல்லை. இப்படியாக இது பண்ணிகிட்ருக்கும்போது சிறப்பாக கற்றுக்கொள்ள வச்சிட்ருக்க முடியும். ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு சொல்லக்கூடியது இல்லவே இல்லை. கேரக்டர் சேஞ்சும் காடை கும்பிட்றதும் முழு மனதோட ஏற்றுக்கிறதும் கேரக்டர் சேஞ்ச் ஆகி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக கியூர் ஆக வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ். இதுக்கு மேலே December 19th மேலே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.